கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், நம்மை வழிநடத்துவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நமக்கு கிருபையாய் இருப்பார். இந்த நாளில் கூட 6வது சங்கீதத்தில் 9, 10 வசனங்களை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். இந்த சங்கீதம் தாவீது ராகத்தலைவனுக்கு தாவீது ஒப்புவிக்கப்பட்டதான தாவீதின் சங்கீதமாக இருக்கிறது. தாவீது தன்னுடைய அனுபவத்தில் எல்லா காரியங்களையும் அவர் வெளிப்படுத்தி காட்டக்கூடியவரார். அவரை சுற்றிலும் அநேக ஆபத்துகள், நெருக்கடிகள் சூழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில் அவர் கலங்கவில்லை, திகைக்கவில்லை. அவர் தேவனை நோக்கி பார்த்தார். இந்த வசனம் சொல்கிறது, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். என்ன ஒரு அஷூரன்ஸ் பாருங்கள். கர்த்தரிடத்தில் நம்ம எதையாவது கேட்போம் என்று சொன்னால் அவர் நமக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு பதில் என்னவென்று சொன்னால், அவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர். நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும், என்ன தான் கேட்டாலும் அவர் நமக்கு பதில் கொடுக்க தெய்வமாக இருக்கிறார். அப்பா பிதாவே என்று அவரை கூப்பிடுகிற வேளையில் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி, என்ன என்னுடைய மகன் அங்கலாய்த்து கேட்கிற காரியம் என்ன, அவனுடைய ஜெப விண்ணப்பம் என்ன என்று பார்த்து அவனுக்கு பதில் கொடுக்க தேவனாய் இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது இதை மிக அழகாக கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்பார் என்று சொல்லவில்லை, கேட்கப் போகிறார் என்று சொல்லவில்லை, கேட்டார். அவர் கேட்டுவிட்டார். அவர் கேட்டுவிட்டு நமக்கு மிக ஆசீர்வாதமான பதில்களை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் நம்முடைய விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் தேவனிடத்தில் கொண்டு போய் அதை நிறுத்துவோம் என்று சொன்னால் அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதோடு கூட நமக்கு விரோதமாக நம்முடைய விரோதிகள், நம்முடைய எதிரிகள், அதான் விரோதிகள் சொன்னால் மனுஷர்கள் அல்ல, நம்முடைய கண்ணுக்கு புலப்படாத சத்ருவாகிய பிசாசு நம்மை தாக்க வருகின்ற வேளையில் மனுஷர்கள் மூலமாக அவன் வரலாம். ஆனாலும் கூட மனுஷர்களை அவர்களை பார்க்கக்கூடாது. அவருக்கு பின்னால் இருக்கிற அந்த பிசாசனுடைய கிரியைகளை அழிக்க எப்படி இயேசு செய்தாரோ அதை போல் நாமும் செய்ய வேண்டும். வசனம் சொல்லுகிறது, என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். பகைஞர்கள்லாம் வெட்கப்பட்டு போவார்கள், கலங்கி போவார்கள். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என்னுடைய ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. அவர்கள் பின்னாக திரும்பி, உங்களுக்கு முன்பாக அல்ல, அவர்கள் சற்றென்று கர்த்தருடைய அந்த உங்களுடைய இருக்கிற பாதுகாப்பை பார்த்துவிட்டு அவர்கள் சற்று பின்னாலே திரும்பி சடுதியிலே அழிய மாட்டாங்க, வெட்கப்பட்டு போவாங்க. என் ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை, ஆனால் உனக்கு விரோதமாக எழுங்கிற மகள் வெட்கப்பட்டு போவார்கள் என்று இந்த நாளிலே சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டுகிற அருமையான தேன்துளி நேயர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்கள் அவரிடத்துல ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் கேளுங்க. அவர் உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களுடைய பகைஞரை, உங்களுடைய சத்துருக்களை, உங்களுடைய பிசாசுனுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகளை மாற்றி போட அவர் வல்லவராயிருக்கிறார். அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? அவரை நோக்கி நம்முடைய விண்ணப்பத்தை வைப்போமா? கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நீங்கள் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். சிறிதாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் உம்முடைய பார்வைக்கு அற்பமான காரியம் ஐயா, அதை நீர் எங்களுக்கு செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.